வணக்கம். வெங்காயத்தை ஏன் தோல் உரிச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம சமைக்கிற போது பயன்படுத்தும் ஒரு முக்கியமான பொருள் தாங்க வெங்காயம். காய்கறிகளில் பார்த்தா வெங்காயம் ஒரு தனித்துவமான சுவையை கொண்டதுன்னே சொல்லலாம். அதோடு இது குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல அமைப்பை தரக்கூடியது. இந்த வெங்காயம் நல்ல சுவையை கொண்டிருப்பதால வலுவான வாசனையும் கொண்டிருக்குது. தற்போது அனைவரது வீட்டிலுமே ஃப்ரிட்ஜ் இருக்கு. இதனால பலரும் தங்களின் சமையல் வேலையை சுலபமாக்குவதற்கு ஃப்ரீயான நேரத்துல வெங்காயத்தை வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறீங்க. எனவே சமைக்கும் போது வெங்காயத்தை, குறிப்பா சின்ன வெங்காயத்தை உரித்து வெட்டுவதற்கு நேரமாகும். ஆகவே பலரும் இது மாதிரி வெங்காயத்தை தோல் உரித்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறீங்க. அதனால வெங்காயத்தை தோல் உரித்து ஃப்ரிட்ஜில் வைப்பது பாதுகாப்பானது தானா, ஏன் வெங்காயத்தை வெட்டி ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது என்பன போன்ற கேள்விகளுக்கான விடை தான் இந்த பதிவுல இருக்கு. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப வலுவான வாசனை, சுவையை கொண்டதால வெங்காயம் சமையலுக்கு நல்ல சுவையை சேர்க்குது. ஆனா வெங்காயத்தை வெட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால அது ஃப்ரிட்ஜின் உள்ளே ஒரு கெட்ட விதமான துர்நாற்றத்தை உருவாக்கிடும். நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, வெங்காயத்துல சல்பர் ரொம்பவே அதிகமா இருக்கா. பல மருத்துவ குணங்களும் இதுல இருக்கு. அதோடு இதுல ஆன்டி பாக்டீரியல், அலர்ஜி எதிர்ப்பு பண்பும் நிறைஞ்சி இருக்கு. வெங்காயம் எவ்வளவுதான் மருத்துவ குணம் நிறைந்ததா இருந்தாலும் அதை தோல் உரித்து வெட்டி ஃப்ரிட்ஜில் வைப்பது சிறந்த யோசனை அல்லவே அல்ல. எனவே வெங்காயத்தை தோல் உரித்து வெட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது சுற்றுச்சூழல் பாக்டீரியா, நோய் கிருமிகளால எளிதில் மாசு அடையும். மேலும் இது நோய் கிருமிகளின் இனப்பெருக்கத்திற்கு வழிவகுக்கும். நினைப்பதை விட மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும். வெங்காயத்தை வெட்டி ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது என்பதற்கு மற்றொரு காரணமும் இருக்கு. வெங்காயத்தின் தோல் உரித்து வெட்டும் போது வெங்காயத்தின் செல்கள் சீர்குலைந்து சார்கள் எல்லாம் வெளியிடும். இந்த சார்கள்ல உள்ள ஊட்டச்சத்துக்கள் குளிர்ச்சியான காற்றுல நீண்ட நேரம் வெளிப்படும் போது அது பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கு ரொம்பவே வழிவகுத்துடும். ஒருவேளை வெங்காயத்தை உரித்து ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது ஃப்ரிட்ஜில் உள்ள ஈரப்பதம், குளிர்ந்த வெப்பநிலை வெங்காயத்தின் சுவையை இழக்க வச்சிடும், வாடவும் செய்திடும். வெங்காயம் வாட ஆரம்பித்தா அதுல நோய் கிருமிகள் உருவாக ஆரம்பித்து அதில் உள்ள ஊட்டச்சத்து அளவு குறைந்து பாக்டீரியாக்களின் வளர்ச்சி தான் அதிகமாகும். அதனால உங்களுக்கு எந்த பயனுமே இல்ல. இப்ப நிபுணர்கள் ஆராய்ச்சி படி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, வெங்காயத்தை உரித்து வெட்டி ஃப்ரிட்ஜில் வைப்பது சிறந்த யோசனையே இல்லையாங்க. உங்களுக்கு வெங்காயத்தை முழு சத்தும் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா வெங்காயத்தை உரித்த உடனே தான் பயன்படுத்த வேண்டும். இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்செல்லாம் பயன்படுத்தாதீங்க. சரி, வெங்காயத்தை எப்படிதான் ஃப்ரிட்ஜில் சேமிக்கலாம் அப்படின்ட்டு கேட்குறீங்கன்னா, சரி பார்க்கலாம் வாங்க. USDA படி வெங்காயத்தை 40 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது குளிர்சாதன பெட்டியின் உள்ளே 4.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில சீல் வைத்த கொள்கலனில் வைப்பதுதான் சிறந்த வழி. வெங்காயத்தை சேமிப்பதற்கான மற்றொரு வழி, உரிக்கப்படும் போது ஒவ்வொரு வெங்காயத்தையும் உலர்ந்த டிஷ்யூ பேப்பரால மூடி வைங்க. இதனால இது காற்றுல ஈரப்பதத்தை வெளிப்படுத்தும் வாய்ப்பு ரொம்பவே கம்மி. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.